இன்னைக்கு காலையில என் பார்லருக்கு ஒரு பொண்ணு வந்தா அவங்க அம்மா கூட. அவளோட ஸ்கின்ன வந்து அந்த ஃபோட்டோல அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. அப்படியே பீல் ஆயிட்டு வருது லிட்டரலி. இப்படி தொட்டு எடுத்தாலே ஸ்கின் தனியா வருது. முகம்லாம் வெந்து போயிட்டு வந்தாங்க. என்னான்னு சொல்லி கேட்டதுக்கு, அந்த பொண்ணு இப்ப லீவ்ல இருக்கு. 10th முடிச்சு 11th ஸ்டாண்டர்ட் போறா. வெள்ளையாகணும்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சண்டை போட்டாலாம். அவங்க அம்மா ஏதோ மெடிக்கல்ல கிரீம் வாங்கி குடுத்துருக்காங்க. அந்த கிரீம் என்னன்னே தெரியாம நெறைய எடுத்து அப்ளை பண்ணதுனால 3 நாள்ல இந்த மாதிரி ஆயிருக்கு. இது எவ்வளோ கஷ்டம். அது ரூ. 3500 அந்த க்ரீமு. அவங்க அம்மானால அத அஃபோர்டே பண்ண முடியாது. அப்படி இருக்கப்ப எதுக்கு நீங்க அத வாங்கி தர்றீங்க உங்க குட்டி பொண்ணுங்களுக்குலாம்? சின்ன பேபி சோப்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல ஃபேஸ் வாஷுக்கு மாத்துங்க. அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணுங்க. இல்ல தெரிஞ்சவங்கட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணணும் இது எல்லாத்தையுமே. ப்ளீஸ் இந்த தப்பை திருப்பி பண்ணாதீங்க. அந்த பொண்ணு இது ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். நான் ஃப்ரீ கன்சல்டேஷன் தான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டைரெக்டாக வாங்க. உங்கள் ஸ்கின்னை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ப்ளீஸ் நீங்களாக எதுவுமே பிளான் பண்ணாதீங்க. பேரண்ட்ஸும் இதை வந்து அலோவ் பண்ணாதீங்க. ஃபேர் ஆகிறதெல்லாம் வந்து மோட்டிவேட் பண்ணாதீங்க.